நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட். எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டாலே இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். இதோட கான்ட்ராஸ்ட் என்னன்னா, ஒரு ப்ரைஸோட விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா உங்கள் கையில் இருக்குது. சரியா? 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் மாதம் வந்து ஒரு 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 பொருள் வாங்குறீங்க, ஒரு பேனா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய்க்கு திடீர்னு 7 ரூபாய்க்கு பேனா குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அசம்ஷன் இந்த சப்ஷன் படி நீங்கள் ஒரு பேனா வாங்குற இடத்துல என்ன பண்ணுவீங்க, 2 பேனா வாங்குவீங்க. சரியா? சரி, 2 பேனா வாங்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு 14 ரூபா செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. திடீர்னு ஒரு பேனாவோட விலை வந்து 12 ரூபான்னு ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவீங்க, ஒரு பேனா போதும் 2 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பீங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளோட விலை கூடுச்சு அப்படின்னா அதோட தேவை குறையும். ஒரு பொருளோட விலை குறைஞ்சிது அப்படின்னா அதோட டிமாண்ட் என்ன ஆகும், தேவைகள் கூடும் அப்படின்றது. இதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இங்கே இந்த டயக்ராமில் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதில் இருக்க அசம்ஷன் என்ன அப்படின்னா, கஸ்டமரோட டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. கஸ்டமரோட இன்கம் ஆஃப் த ரிமைன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து நோ சேஞ்ச் இன் கஸ்டம்ஸ், எந்த ஒரு விஷயத்துலேயும் மாறுதல் இருக்காது. கமாடிட்டி யூஸ் ஷுட் நாட் கான்ஃபர் டிஸ்டிங் ஃப்ரம் கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணது இன்னொரு கஸ்டமருக்கு அது மாறக்கூடாது. சப்ஸ்டியூட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ஷுட் பி யூஸ்டு. சேஞ்ச் இன் தி குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி கன்சியூமரோட ஹேபிட்ஸ் வந்து சேஞ்சாக இருக்கக்கூடாது கொடுத்த அந்த கண்டிஷன்ஸில். இப்படின்ற அந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் மேலே சொன்னக்கூடிய அந்த 2 விஷயமும் நம்மளால் சொல்கிறாங்க. ஓகே, when a demand curve slowed towards, இதில் 3 தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, த இன்கம் எஃபெக்ட் அண்ட் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னா, இந்த நம்ம பார்த்து ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்துக்கு இது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, when more product is consumed, அதிகமாக ப்ராடக்ட் வாங்கினா இது வந்து குறையும். கன்சியூமர் வந்து லெஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏற்கனவே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போது ஃபஸ்ட் யூனிட் ஆஃப் கன்சியூம்டு பிகாஸ் இட் சாட்டிஸ்ஃபை லார்ஜ் அமௌண்ட், செகண்ட் யூனிட் கன்சியூம்டு லெஸ். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் பயங்கர பசியாக இருக்கார். அவர் வந்து முதல்ல ஒரு ஒன்றுமே இல்லை, அவருக்கு ரொம்ப பசியில் வந்து உட்காந்துருக்காரு எம்டி ஸ்டமக்கில் அப்படின்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது அவருக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும். அப்பா பசி சாப்பிட்டுட்டோம். ஆனால் ரெண்டாவது அதே இன்னொரு பழம் சாப்பிட்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறையும் இல்லையா, அந்த யூட்டிலிட்டி லெவல். ஸோ ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படி, அப்புறம் 3 அப்புறம் திகட்டிடும், 4 வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டுறாரு இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து மோர் அண்ட் மோர் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதா? ஸோ இதுதான் இங்கே இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. 0 MU அப்படின்றது 0 லெவல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6வது யூனிட் கம்மி பண்ணுறப்போ அவருக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நினச்சிடாது. 7வதாக திருப்பி இன்னொரு பழம் கொடுக்குறோம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐயோ வேண்டாமே, ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இட் இஸ் தி diagram which explain is but then income effect, income and substitution effect னு சொல்கிறாங்க. It can be used as demand curve slopes downwards. It assumes money is fixed. மணி வந்து ஒருத்தருக்கு வரக்கூடிய வருமானம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் வந்து அவர் பை பண்ணுறது இன்கம் வந்து கன்சியூமிங் ப்ரைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இன்கம் மாதத்துக்கு வந்து டீக்கு வந்து நான் 100 ரூபா செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸிபிஷன். அந்த 100 ரூபான்றது பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு டீ கொடுக்குறேன். திடீர்னு டீயோட விலையெல்லாம் பாதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா நான் 2 டீ வாங்குறேன், இன்னும் குறையுது அப்படின்னா 3. ஸோ இட் கம்ஸ், சரி இல்லையா? ஸோ இதை தான் அவங்க எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்போயுமே ஒரு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கன்சியூமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லேருந்து சீப்பர் ப்ராடக்ட் ஸ்விட்ச் ஆவார். இந்த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா அல்டர்னேட்டிவ், செலக்டிங் சாய்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ இருக்குது, எனக்கு டீ வந்து காஃபி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், காஃபியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்குறேன், இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸோ ஓகே இந்த ரேஞ்சில் இப்போ வேறு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுவேன் இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். இந்த லா ஆஃப் டிமாண்டில் என்ன இருக்குன்னா, டிமாண்ட் க்ளவுஸ் வந்து ஸ்லோப் எப்படி இருக்குன்னா லெஃப்டில் இருந்து ரைட் சைடுக்கு கர்வாக வந்திருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது
என்ன அப்படின்னா அண்டர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் கன்சியூமர் பை மோர் வென் ப்ரைஸஸ் கமாடிட்டி ரைசஸ் லெஸ் வென் ப்ரைஸஸ் ஃபால்ஸ். இதில் எப்போயுமே எப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நிறையா வாங்குவாங்க, கம்மியாக கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைனில் நீங்கள் வாங்கக்கூடிய மொபைல் ஃபோன் இல்லை எனி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. ப்ரைஸ் அப்போ வந்து அதிகமாக இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னாகும், ப்ரைஸை குறைப்பாங்க, அப்போ வந்து யாரும் அதை வாங்க மாட்டாங்க. ஓகே, த ஃபாலோயிங் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ் upward sloping demand curve. ஸோ upward demand curve ஸ்லோப்பிங் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க காரணம். ஃபஸ்ட்டு வந்து டிப்ரெஷன். டூரிங் த டிப்ரெஷன் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஆர் வெரி லோ. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர், கஸ்டமர்கிட்டே என்ன இருக்காது அப்படின்னா மார்க்கெட்லேயே வந்து எல்லாருமே பர்ச்சேசிங் பவர் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் வந்து யாரும் ஸ்பெண்டிங்கான இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கஸ்டமரோட பர்ச்சேசிங் பவரே கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து கிவன் பாரடாக்ஸ் அப்படின்றது, இஃப் அ கமாடிட்டி ஹேப்பன் டு பி நெசசரி லைக் வாட் வி ப்ரைஸ் கோஸ் அப் த கன்சியூமர் ஃபோர்ஸ் டு curtail the consumption of more expensive good. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த கிவன் பாரடைஸ்க்கு இப்போ இந்த பேரடமிக்கே எடுத்துங்க. இந்த பேரடமிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நெசசிட்டி எதுவோ அதுதான். இப்போது வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பிஃபோர் இந்த பேரடமிக் மேலே நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வீட்டுக்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எதெல்லாம் தேவை, இதை தான் சமைக்க போகிறோம், இதுதான் தேவை அப்படின்ற அந்த எதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஹைலி எக்ஸ்பென்சிவ் இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பொருளை என்ன பண்ணுறோம், அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் கிவன் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இப்போ கஸ்டமர்ஸ் ஆர் அஃபெக்டட் பை த பிரின்சிபல் கன்சப்ஷன், ஒரு விஷயத்தோட பிரின்சிபல் கன்சப்ஷனால் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் தே வில் பி பை மோர் ஆஃப் திஸ் கமாடிட்டிஸ் வென் கன்ஃபர் டிஸ்பென்ஷன் ஆஸ் ப்ரொசஸர் வென் தேர் ப்ரைஸ் ரைஸ். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கன்சப்ஷன் வந்து கன்சூமர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வில்லிங் டு லைக் டு பை மோர் ஆஃப் தீஸ் கமாடிட்டிஸ், இது பிடிச்சிருக்கு நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. தென் இக்னோரன்ஸ் எஃபெக்ட், when a consumer buy more at higher price influenced by the ignorance effect. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியெலாம் இருக்கு இல்லையா, அக்ஷய திருதி அப்போ கண்டிப்பாக தங்க விலை ஏறும் அப்படின்றது பேசிக்கான ஒரு விஷயம். பட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்னது தங்கம் அன்றைக்கி வாங்கினா நிறையா சேரும், தங்கம் எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆடு இல்லை அந்த சொல்லி சுற்றி இருக்கவங்கலாம் சொல்கிற அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் இக்னோரன்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். தென் ஸ்பெகுலேஷன். Max Muller mentions speculation as an important aspect of downward sloping demand curve. According to him, law of demand does not apply to the demand campaign between groups and speculators. ஸோ ஸ்பெக்குலேஷன், இது ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்படின்றது என்ன, ஜஸ்ட் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் ஸ்பெக்குலேட் பண்ணுறது, இது கூடலாம் குறையலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்ன இருக்காது, லா ஆஃப் டிமாண்ட் வந்து அப்ளை ஆகாது அப்படின்றது மேஷல் வந்து சொல்கிறாரு. நெசசிட்டி ஆஃப் லைஃப். நார்மல் லா ஆஃப் டிமாண்ட் டஸ் நாட் அப்ளை நெசசிட்டி ஆஃப் லைஃப் சச் அஸ் ஃபுட், க்ளோத் எக்ஸெட்ரா. பேசிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஃபுட், கோட், ஷெல்டர், இந்த மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸில் எது அப்ளை ஆகுது, லா ஆஃப் டிமாண்ட் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, do movement in the demand curve and shift in demand curve. ஸோ மூமெண்ட் டிமாண்ட் கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா when commodity experience change in the quantity of demand and ப்ரைஸ்லேயே குவான்டிட்டிலே சேஞ்ச் இருந்ததுன்னா கர்வோட பொசிஷனில் சேஞ்ச் இருக்கும். கான்ட்ரடக்ஷன் ஆர் அப்வர்ட் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. என்னென்னா இட் இண்டிகேட்ஸ் தி டிமாண்ட் இன் an essential fall in demand absorbed due to price rise. விலை ஏறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதோட இதோட டிமாண்டோட ப்ராடக்ட் வந்து குறைஞ்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கான்ட்ராடக்ஷன் ஆர் அப்வர்ட் மூமெண்ட்னு சொல்கிறோம். எக்ஸ்டென்ஷன் ஆர் டவுன்வர்ட் மூமெண்ட் அப்படின்றது இட் ஷோட் எக்ஸ்பான்ஷன் இன் டிமாண்ட், அதாவது ப்ரைஸ் வந்து குறைஞ்சதுனால ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்டென்ஷன் ஆர் டவுன்வர்ட் மூமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.